ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீவி மேக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 1ல் வந்து எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படிலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். A function may be represented by a set of ordered pairs, a table form, an arrow diagram, a graphical form. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம 4 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து a set of ordered pairs, அப்புறம் ஒரு டேபிள் ஃபார்ம், an arrow diagram, a graphical form. இப்போ வந்து first a set of ordered pairs, அதாவது the set f equal to x, y, where y equal to f of x and x is an element of a of all ordered pairs represent a function. அதாவது இந்த செட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x, y ஃபார்மேட்டில், where y வந்து equal to f of x, இதான் வந்து ஃபங்க்ஷன், and x வந்து A செட்டோட எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். இந்த செட்டில் இருக்க எல்லா ஆர்டர்ட் பேர்ஸ் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. த ஃபங்க்ஷன் எஃப் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் ஆஸ் எஃப் ஈக்குவல் டு 1, 2, 2, 5, 3, 8 அண்ட் 4, 1. இப்படி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து டேபிள் ஃபார்ம். The values of x and the values of their respective images under f can be given in the form of a table. அதாவது xோட வேல்யூஸ் அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ் அண்டர் f. இந்த xோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்கும். அதே மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ் அண்டர் f வந்து கோடொமைனில் இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்மாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ் வந்து f of xன்னு சொல்லலாம், இல்லைனா yன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், x 1, 2, 3, 4, f of x 2, 5, 8, 11. இப்படி தான் வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்லையும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து arrow diagram. An arrow diagram indicates the elements of the domain of f and the respective images by means of arrows. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா a செட் இருக்குது, அப்புறம் b செட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் f இருக்குது. இந்த a செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து b செட்டில் இருக்க எலமெண்ட்ஸோட மேப் ஆகும். இந்த b செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லலாம்னா a செட்டோட எலமெண்ட்ஸோட இமேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம மேப் பண்ணுறோம்ல, இதுதான் வந்து arrow diagram. அடுத்து வந்து graph. The ordered pairs in the collection f equal to x, y, where y equal to f of x and x belongs to a are plotted as points in the xy plane. Every function can be represented as a curve in a graph, but not every curve drawn in a graph will represent a function. The points 1, 2, 2, 5, 3, 8, 4, 11 are plotted. அதாவது இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் பேர்ஸாக இருக்கு இல்லையா, அதாவது x, y. இந்த x, y வந்து நம்ம பாயிண்ட்ஸாக வந்து ஒரு கிராஃபில் வந்து பிளாட் பண்ணணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, அப்போது இங்கே 1, 2 இங்கே வந்து நம்ம பிளாட் பண்ணுறோம். அதே மாதிரி 2, 5, 3, 8, 4, 11 இதுதான் வந்து கிராஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எவ்ரி ஃபங்க்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் அ கர்வ் இன் த கிராஃப். அதாவது ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து ஒரு கிராஃபில் வந்து ஒரு கர்வாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் நாட் எவ்ரி கர்வ் ட்ரான் இன் அ கிராஃப் வில் ரெப்ரசென்ட் அ ஃபங்க்ஷன். ஆனால் வந்து ஒரு கிராஃபில் இருக்க எல்லா கர்வுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அதாவது a curve drawn in a graph represents a function if every vertical line intersects the curve at only one point. Any equation represented in a graph is usually called a curve. அதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அது வந்து கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கிராஃபில் ஒரு கர்வ் வந்து இருக்குது, அது வந்து ஒரு வெர்டிக்கல் லைனால் நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்போது அது இன்டர்செக்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து அது வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் இருக்குது, இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ஆனால் இது வந்து 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ வந்து இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே இந்த கிராஃப் பாருங்கள், இங்கே தான் அந்த கர்வ் இருக்குது, இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் இது இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ வி கேன் சே திஸ் கர்வ் இஸ் அ ஃபங்க்ஷன். இதுதான் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். A function f from a to b is called 1-to-1 function if distinct elements of a have images in b. A 1-to-1 function is also called an injection. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை எப்போ நம்ம 1-to-1 சொல்வோம்னா if distinct elements of a have images in b. அதாவது இப்போ இங்கே பாருங்கள், a செட் b செட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா a செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ், அதாவது 1க்கு வந்து டிஸ்டிங்டிவாக ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது b செட்டில், அதாவது a. அதே மாதிரி 2க்கு வந்து b, 3க்கு வந்து d, 4க்கு வந்து c. இந்த மாதிரி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் a have images in b அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
A one-to-one function is also called an injection. அடுத்து வந்து many-to-one function. அதாவது a function f from a to b is called many-to-one function if two or more elements of a have same image in b. அதாவது ஒரு function எடுத்துக்கோங்க, அது வந்து plot பண்ணிங்கன்னா இப்போ வந்து two or more elements வந்து ஒரே ஒரு image இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம many-to-one function அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 2க்கு வந்து ஒரே இமேஜ் a, அப்போ இது வந்து many-to-one function நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா onto function. A function f from a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. An onto function is also called surjection. அதாவது ஒரு function வந்து எப்போ நம்ம onto function சொல்லுவோம்னா if the range of the function is equal to the codomain of the function. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா a set இருக்கு, அதாவது x, y, z and b set வந்து l, m, n. இப்போ வந்து function இருக்கு, ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x, m, y, n, z, l. இப்போ இந்த a செட் தான் வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த b செட் தான் வந்து கோடொமைன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா x to m, y to n, z to l. இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்படின்னா எந்தெந்த எலமெண்ட் வந்து கோடொமைனில் வந்து மேப் ஆயிருக்கு அதுதான் வந்து ரேஞ்ச். அதாவது எல், எம், என், அதாவது இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எல், எம், என் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரேஞ்சும் இந்த கோடொமைனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு, அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து இன்டு ஃபங்க்ஷன். அ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் அன் இன்டு function if there exists at least one element in B which is not the image of any element in A. That is, the range of f is a proper subset of the codomain of f. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்டு ஃபங்க்ஷன் எப்போ சொல்வோம்னா அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் இன் ஏ. அதாவது பி செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட் ஆகுது ஏ செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டோட இமேஜாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ஏ செட் பி செட் இருக்குது. ஏ செட் வந்து 1 2 3, பி செட் வந்து w x y z. இந்த ஏ செட் தான் வந்து டொமைன், பி செட் வந்து கோடொமைன். அப்புறம் ஃபங்க்ஷன் பாருங்கள் 1, w, 2, z, 3, x. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மேப் பண்ணியாச்சு. இங்கே 1 to w, 2 to z, 3 to x. இப்போ இந்த பி செட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற எலமெண்ட் மட்டும் எந்த எலமெண்ட்டோட மேப் ஆகாமல் இருக்குது. அதாவது ஏ செட்டில் இருக்க எந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒய் வந்து இமேஜாக இல்லை, அப்போது வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த கோடொமைனில் இருக்க எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்து மேப் ஆயிருக்குன்னு பாருங்கள். w வந்து மேப் ஆயிருக்கு 1 கூட, x வந்து மேப் ஆயிருக்கு 3 கூட, z வந்து மேப் ஆயிருக்கு 2 கூட. அப்போது ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து w x z. இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பி செட்டோட ஒரு சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா w x z வந்து b செட்லேயும் இருக்குது. ஸோ வி கேன் சே the range of the function is a subset of the codomain. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பைஜெக்ஷன். இஃப் a function f from a to b is both 1 to 1 and on to, then f is called a bijection from a to b. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து both 1 to 1 and on to இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க a set b set அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு 1 to w வந்து மேப் ஆயிருக்கு 2 to z and 3 to x. இப்போ வந்து 1 to 1 நம்ம எப்போ சொல்லுவோம்னா distinct elements of a are mapped to distinct elements in b. அதாவது இப்போ 1 வந்து w, 2 வந்து z, 3 to x. அதாவது ஒன்னொன்றுமே டிஸ்டிங்க்டாக வந்து மேப் ஆயிருக்கு. ஸோ வி கேன் சே த ஃபங்க்ஷன் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ வந்து இது ஆன் டூ நம்ம எப்படி சொல்வோம்னா எவ்ரி எலமெண்ட் இன் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ. அதாவது இப்போ பி செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் பாருங்கள் w x z. அது எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் வந்து ஏல இருக்குது. அதாவது wக்கு வந்து 1, இசட்டுக்கு வந்து 2, எக்ஸுக்கு வந்து 3. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து போத் 1 to 1 அண்ட் ஆன் டூவாக இருந்தால் அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். அதாவது ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டட் இன் அ கிராஃப் இஸ் 1 to 1 if every horizontal line intersects the curve at only one point. அதாவது ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 அப்படின்னு நம்ம எப்போ சொல்வோம்னா அப்போ எவ்ரி ஹரிசாண்டல் லைன் intersects the curve at only one point. இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், இங்கே இருக்குது கர்வ். இந்த கர்வ் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனால் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ வி கேன் சே திஸ் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டட் இந்த கிராஃப் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இந்த பி கிராஃப் பாருங்கள், இங்கே தான் இந்த கர்வ் இருக்குது. இந்த ஹரிசாண்டல் லைனால் இன்டர்செக்ட் ஆகும்போது இது வந்து 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ வி கேன் சே த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டட் இன் திஸ் கிராஃப் இஸ் நாட் 1 to 1.
இதான் வந்து ஹரிசான்டல் லைன் டெஸ்ட். அடுத்து வந்து ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்போ சொல்வோம்னா ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் பி செட்டில் இருக்க ஒரே ஒரு எலமெண்ட்டோட மேப் ஆயிருக்கு. அதாவது A23, B23, C23, D23. அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஒன் எலமெண்ட், அதாவது 3. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எப்போ சொல்வோம்னா இப்போ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to A, அதாவது ரெண்டுமே சிமிலர் செட். அதாவது A செட் அண்ட் B செட்டும் பார்த்தீங்கன்னா A செட் மாதிரி தான் சிமிலர் செட் XX YY ZZ அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி மேப்பிங் வந்து ஐடென்டிக்கல், அதாவது சேமான எலமெண்ட்ஸோட மேப் ஆகணும். அதாவது X to X, Y to Y, Z to Z அப்படி மேப் ஆச்சு, இந்த எலமெண்ட்ஸும் சிமிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can say that the function is an identity function. அடுத்து real valued function. A function f from A to B is called a real valued function if the range of f is a subset of all real numbers R. அதாவது அந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர்ஸ் R ஓட சப்செட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.4ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் given below represent functions, give reason for your answers concerning each graph. அதாவது இந்த கொடுத்த கிராஃப்லாம் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதுக்கு ரீசனும் தரணும். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஒரு கிராஃபில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரையலாம். இப்படி வரையும் போது இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த கிராஃபில் இருக்க கர்வில் எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு பேர் எழுதிக்கலாம், A அப்புறம் B. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து intersect ஆகுது. So we can say the vertical line cuts the graph at A and B. The given graph does not represent a function. அதாவது அந்த vertical line வந்து இந்த curveல வந்து ரெண்டு இடத்துல வந்து intersect ஆகுது. அதாவது ஒரு இடத்துல intersect ஆனால் மட்டும்தான் the given graph வந்து ஒரு function அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறதுனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிராஃபில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து C அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன எழுதணும்னா இந்த வெர்டிக்கல் லைன் cuts the graph at most one point C. The given graph represent a function. அதாவது இந்த வெர்டிக்கல் லைன் வந்து ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ வி கேன் சே த கிவன் கிராஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த கிராஃபில் வந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நேம் பண்ணலாம், D, E அப்புறம் F. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் வந்து மூணு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ வந்து இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து நம்ம எழுதிக்கலாம், த வெர்டிக்கல் லைன் cuts the graph at 3 points D, E and F. The given graph is not a function. அடுத்து வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த கிராஃபில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து வரையலாம். இப்படி அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துக்கு ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம், G. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் வந்து ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ த கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இது வந்து நம்ம எழுதிக்கலாம், த வெர்டிக்கல் லைன் cuts the graph at one point G. The given graph represents a function.
இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.